வடக்கு தொகுதியில் நடக்கக்கூடிய அந்த கோல்டு வாரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த தொகுதியில் அண்ணாமலை வந்து பேசினா மட்டும்தான் முடியும். அதனால முதல் நாள் கூட்டம் நடக்கும் போதே அங்கே அண்ணாமலை வந்து பேசுவார் அப்படின்னு வீராப்பா சொன்ன வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவோட மூக்கு உடைக்கப்பட்டிருக்கு. அதாவது பாஜகவை அழிக்கிறதுக்கு வெளியே இருந்து யாருமே வர வேண்டாம், உள்ளே இருக்கிறதுலையே அதுவும் வேங்கை மகை ஒத்துழைக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஆளாக தன்னந்தனியாக அண்ணாமலை மட்டுமே இருந்து உள்ளடி வேலைகள் எல்லாமே அந்தளவுக்கு தரமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாறி இருக்கிறாரு செங்கோட்டையன். ஆரம்பத்தில் அதாவது தாவிக்காக்குள்ள இணைஞ்ச அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பாவம்பா வயசானவங்க காதலெல்லாம் விசில் அடிக்காதீங்க, அவங்களே எப்போவோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசின அந்த செங்கோட்டையன் சொல்லப்போனோம் அப்படின்னா 50 வருஷம் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமை. எவ்வளவுதான் ஊழல் வழக்க ஒரு மேலே இருந்தாலுமே ஜெயலலிதா அவர்களுக்கு ரூட் மேப் போட்டு கொடுத்ததே இவர் தான். இத்தனை பெருமை உள்ள செங்கோட்டையன் அவர்கள் வந்து எங்கே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறணும், அதாவது முழு சந்திரமுகியாவே மாறணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்கி பேசி வச்சிருக்காரு. தாவேக்காவினருக்கு ஏத்த மாதிரி பேசி வச்சிருக்காரு. சொல்லப்போனா புற்றுநோயை ஜோசியத்தால ஒழிக்கலாம் அப்படின்னு சொன்னவங்களுக்கே தாவேக்காவில் சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அக்காவே இறங்கி பிரச்சாரம் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலான டஃப் செங்கோட்டையன் அன்னைக்கு கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி தான் அண்ணனுமே பேசியிருக்கிறாரு. அட்லீஸ்ட் இவங்களாச்சும் இறங்கி பிரச்சார களத்தில் பேசிட்டாவது இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் பிரச்சார களத்துக்கே போகாம எனக்கு நேரம் பத்தல அப்படிங்கிற சாக்கு போக்கு சொல்லிட்டு 3வது முறையா வேட்புமனு தாக்கலே போய் செஞ்சுட்டு இருக்கிறாரு. திருத்தம் பண்ணி அதுவுமே செஞ்சுட்டு இருக்கிறாரு. எதுக்காக திருத்தம் பண்றாரு, என்ன நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் விரிவா பார்த்தலாமா? வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். என் பொண்ணு கூட நான் இருக்கணும், அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் அப்படிங்கிறது பிரச்சாரங்கள்னாலையும் வாக்குறுதிகள்னாலையும் இப்போ அனல் பறந்துட்டு இருக்கு. அதுவுமே கோவை களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பறக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேட்பாளர்கள் எல்லா கட்சிகளுமே அறிவிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு இன்னைக்கு தான்ப்பா கடைசி நாள் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு முந்தின நாள் தான் தேசிய கட்சிகள் ரெண்டுமே வேட்பாளர்களை அறிவிச்சாங்க. அந்த வேட்பாளர்களை அறிவிச்சாங்க. பாஜகக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து இருக்குல்லையே அது வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா கோவை வடக்கு தொகுதியில் அந்த பஞ்சாயத்து இன்னும் அதிகமாகவே வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஏன் கோவை களம் வந்து இந்த அளவுக்கு அனல் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை கோவைக்கு மாற்றினது தான் இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம். அண்ணனை கோவை தெற்கு அதாவது வானதி அக்கா வந்து இதுக்கு முன்னாடி போட்டியிட்டு எம்எல்ஏவான அந்த தொகுதியில் மாற்றி விட்டாங்க. அது அந்த தொகுதிக்காக மட்டும் கிடையாது, 10 தொகுதியிலையுமே இறங்கி வேலை பார்க்கணும். ஏன்னா போன தடவை 10 தொகுதியிலையுமே திமுக தோல்வி அடைஞ்சது, அதுவும் ஒரு சில சொற்ப வாக்கு எண்ணிக்கையில் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறதுனால இந்த தடவை செந்தில் பாலாஜி அண்ணனை இந்த பக்கமாக இறக்கி விட்டுருக்காங்க. அவரை இறக்கி விட்டாங்க. அந்த தொகுதியில் போட்டியிட்ட வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவை வந்து கோவை வடக்கு தொகுதிக்கு மாற்றிட்டாங்க. அங்கே ஏற்கனவே கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலையோட வார் ரூம் டீம் இருக்குல்லையே, அவங்க வார் ரூம் வந்து எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கிறத போன தேர்தலே நம்ம பார்த்துருப்போம். அந்த வாரும் வந்து அங்கே இறங்கி அண்ணாமலைக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பட்சத்தில் அந்த தொகுதி வந்து வானதி அக்காவுக்கு மாற்றுறாங்க. இதனால கோவை வடக்கில் பாஜகக்குள்ள ஒரு கோல்டு வார ஆரம்பிச்சிருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து சீட்டு கேட்டு அவங்களுக்கு கொடுக்காம அதுக்கு ஒரு மிகப்பெரிய மெகாமுட்டு ரீசனையுமே சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா ஒரு தொகுதிக்குள்ள அவங்க வந்து சுருக்கிறதுக்கு பாஜக விரும்பலையாமா. அவரோட டேலண்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரிய வரணும், அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிக்குமே அவரோட கால் வந்து பதியணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து கோவை வடக்கு தொகுதியில் மட்டுமே ஒரு சுருக்கி வைக்கல அப்படிங்கிற காரணத்தை பாஜக கொடுத்தாலுமே உள்ளே இருக்கக்கூடிய பூனைக்குட்டி வந்து வெளியே வரதானே செய்யும். ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒழுங்காக பதவி கொடுக்கல, மாநில பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நாடாளுமன்ற தேர்தலில் போய் என்ன உள்ளடி வேலைகள்லாம் செஞ்சாங்க, அதில் பாஜக எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்னடானா அன்னைக்கு கேட்ட சீட்டே கொடுக்காம விட்டுருந்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வேலை செய்வார். அக்காவுமே இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அப்படியே பூசி மழுகுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கோல்டு வார முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அண்ணாமலை வந்து
கோவை வடக்குல பேசினா மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரே ஒரு முடிவு. அண்ணாமலை பேசாம அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் அந்த அளவுக்குலாம் அடங்கி போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க முதல் நாள் கூட்டத்துல வேட்பாளர்களை நாங்க அறிவிக்கக்கூடிய அந்த இடத்துலயே வந்து அண்ணாமலை எனக்கு ஆதரவா பேசுவாரு அப்படின்னு அக்காவுமே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லி விட்டு போயிட்டாங்க. அண்ணாமலை அவர்களுமே கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. ஆனா அண்ணாமலை இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல் நாளே வானதி அக்காவோட மூக்க உடைச்சிருக்கிறாரு. அதுவும் என்ன அப்படின்னா, கோவை வடக்கு தொகுதியில ஒரு திருமண மண்டபத்துல வச்சு முதல் நாள் அறிமுக கூட்டம், வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் வந்து நடக்குது. இங்க என்டிஏ கூட்டணியில் உள்ள எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனா கலந்துக்குவாரு அப்படின்னு சொல்லப்பட்ட அண்ணாமலை கலந்துக்கல. இத்தனைக்கும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல தான் இருந்திருக்காரு. அவர் இருந்தாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அதை தெரியப்படுத்துறதும் அண்ணாமலை தான். அதாவது கோயம்புத்தூர்ல நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு பக்கத்திலேயே இருந்துட்டு நான் பக்கத்துல தான் இருக்கேன், ஆனா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் வலைத்தளத்துல பதிவு போட்டு அவங்களோட ஆதரவாளர்களையுமே தூண்டி விட்டுருக்காரு. அதாவது பாஜகவோட மாநில பொதுச் செயலாளர் இருக்கார் இல்லையா முருகானந்தம், அவரோட அப்பா பழனிசாமி கவுண்டர் அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நான் அங்கதான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி நான் இந்த மாதிரி வானதி அக்காவோட அந்த கூட்டம் அறிமுக கூட்டத்துக்கு நான் போகல அப்படின்னு மென்ஷன் பண்ணி இதனால வாரியர்ஸ் இருக்கையா அவங்க எல்லாருமே வந்து உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. சரி அண்ணன் வந்து ஒரு சிக்னல் கொடுத்துட்டாரு, இனிமே நம்ம வேலையை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேதான் தரமான சம்பவங்கள் எல்லாமே நடக்க இருக்கு. இது வந்து வெறும் ட்ரைலர் மட்டும்தான். இனிமே வானதி அக்கா வந்து கட்சிக்குள்ள ஜெயிக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எதிர்கட்சிக்காரங்க எதுவுமே இறங்கி பிரச்சாரம் செய்ய வேண்டாம். நம்ம வாரியர்ஸே வந்து பாத்துக்குவாங்க, அண்ணாலேயே அதை வந்து பாத்துக்குவாரு. அதாவது பாஜகல ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க வளரணும் ஆனா அது என்னால வளரணும், என்னை விட நீங்க அதிகமாக வளர்ந்துடக்கூடாது, மிச்சமாக வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இப்போ அண்ணாமலையோட கான்செப்ட். ஸோ இவர் வந்து மாநிலம் ஃபுல்லாக சுற்றி என்ன வேலைகள் செய்ய போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தாவேகா இந்த கட்சியில் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு அரசியல் ஆளுமை வந்து சமீபத்தில் வந்து இணைஞ்சாரு. இவர் இணையறதுக்கு முன்னாடி பயங்கரமான அரசியல் அனுபவம் இருக்கு, 50 வருஷ அனுபவம் கொண்டவர் இவர். இவர் வந்து ஊழல் வழக்கில் போனாரு, வாச்சாத்தி வழக்கில் மாட்டிக்கிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலுமே ஜெயலலிதா அம்மை அவர்கள் வந்து பிரச்சாரம் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரூட் மேப் போட்டு கொடுக்குறதே செங்கோட்டையன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை மட்டும் அவரோட தலையில வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இப்போ அவர் தலையிலேயே அவரே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி தான் தாவேக்காவுக்குள்ள இணைஞ்சிருக்காரு. இணைஞ்ச ஆரம்பத்துல வந்து என்னமோ அந்த அனுபவம் வந்து வெளியே தெரிஞ்சிருது. போறீங்க அவங்க பாவம் இப்போவோ அப்போவோன்னு இருக்கிறாங்க, நீங்க அடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது, பாவம் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அறிவுறுத்தினவரே இப்போ வந்துட்டு வயசானவர்கள் எல்லாருமே வந்துட்டு விசில் அடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் பம்பிங் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வடிவேல சொல்லுவார்ல, இப்படி இப்படி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதாச்சும் பரவாயில்ல, இதை விடையும் ஒரு மெகா உருட்டுன்னு உருட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இல்லையா. நீங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேணாம், இனிமேல் விசில் அடிச்சா மட்டும் போதும், நீங்க விசில் அடிச்சீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச அந்த சளி இருக்குல்லையே அது பறந்து போயிடும் அப்படிங்கிற அற்புதமான மருத்துவ குறிப்பை வந்து செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு. எந்த ஒரு சித்தருமே சொல்லாத அந்த குறிப்பை சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். அதாவது எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி முழு சந்திரமுகியாவே மாறியிருக்காரு. அதாவது தற்குறிகளுக்கு ஏற்ற முழு தலைமை தற்குறியா மாறியிருக்காரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். இவரை சொல்லி எந்த ஒரு குற்றமுமே கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படி எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் போயிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே புற்றுநோய்க்கு ஜோசியத்தால குணப்படுத்தலாம், ஜோசியம் மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொன்ன அக்கா ஜோதிட மணி கனிமொழி அவர்களுக்கு வந்து தாவேக்காவில் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே எம்எல்ஏ சீட்டை தான் செங்கோட்டையனுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த டஃப் கொடுக்கணும் இல்லையா, அந்த அவங்க என்ன பிரச்சாரம் செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே இவங்களும் பிரச்சாரம் செய்யணும். புற்றுநோயவே நீங்கள் வந்து ஜோதிடத்தால் குணப்படுத்தலாம் அப்படிங்கும்போது ஏன் ஒரு சளியை நீங்கள் விசிலடிச்சு குணப்படுத்த முடியாதா? ஏன் வயசானவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் நோயெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து விசிலடிச்சு உங்களால் குணப்படுத்த முடியாதா? அதெல்லாம் படுத்தலாங்க, தாவேக்காவினர் நினைச்சா என்ன வேணா படுத்தலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இப்போ செங்கோட்டையன் அவர்களுமே பேசியிருக்காரு. கேட்கறதுக்கே பரிதாபமான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாரு. சரி இவராச்சும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பேசி நியூஸ்லலாம் வரணும், தன்னை பற்றி 4 பேர் பேசணும், அந்த ரேஞ்சிலையாவது இருக்கிறாரு. எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து சமீபமாக முதலமைச்சர் அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களையும் தரக்குறைவாக விமர்சனம் செஞ்சு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறாரோ, எப்படி விஜய் வந்து பேசு பொருளாக இருந்தவரை கீழே தள்ளிட்டு அவர் மேலே வந்திருக்கிறாரோ அதே மாதிரி இவரும் வரணுமா இல்லையா? செங்கோட்டையன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட பிரசன்ஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. பரவாயில்ல, இவராச்சும் இப்படியா பேசுறாரு. ஆனால் இவரோட தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, தற்குறிகளின் தலைவன், தாவிகாவின் தலைவன், சிறுபான்மையின மக்களின் ஆதரவாளன், காவலன் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய விஜய் இன்னும் வேட்புமனு தாக்கலே முழுசா பண்ணி முடிக்கல. இந்த 2 இடத்துல வேட்புமனு பண்ணியிருக்காங்க. அதான் அன்னைக்கு பெரம்பூர்ல பண்ணிட்டாரு, திருச்சி கிழக்குல பண்ணி பிரச்சாரமே பண்ணிட்டாரு நீங்க சொல்லலாம், பண்ணியிருக்காரு.
ஒரே இடத்துல 51 வயசுன்னு பண்ணியிருக்காரு, இன்னொரு இடத்துல 52 வயசுன்னு பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துல கார் இருக்குன்னு கொடுத்துருக்காரு, இன்னொரு இடத்துல கார் இல்லைன்னு கொடுத்துருக்காரு. இதை விட முக்கியமாக குற்ற பின்னணி அப்படிங்கிறது வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெரம்பூரில் பண்ணும்போது தன் மேலே எந்த ஒரு குற்றமுமே இல்லை, தான் ஒரு சிவசக்தி அப்படின்னு சொன்னவர் திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அங்கே தன் மேலே 2 வழக்கு இருக்கிறதா அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. மதுரை மாநாட்டை போகிற வழக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காரு. இதை பதிவு பண்ணி அந்த வேட்புமனு தாக்கல் செஞ்ச அந்த ஃபார்ம் இருக்குல்லையே, அது வந்து சமூக வலைத்தளத்தில் வெளியாகி மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இந்த ஒரு வார கேப்புக்குள்ளே உங்களுக்குள்ள இத்தனை வழக்கு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுக்கு அப்புறமா மறுபடி பெரம்பூரில் போய் அதை திருத்த மனு ஒன்று கொடுத்துருந்தாரு. இப்போ என்ன அப்படின்னா 3வது முறையாக காரு அந்த வாங்கினதுல ஏதோ ஒன்று மாற்றி கொடுத்துட்டாரு போல, என்கிட்ட இந்த கார் தான் இருக்குது அப்படிங்கிறத மறைச்சிருக்காரு. மறைக்கிறது அண்ணனுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ அப்படி மறைச்சதை திருத்தி இப்போ மறுபடியும் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னும் எத்தனை திருத்தங்களை செய்ய போறாருன்னு தெரியல. இவரோட மனு வந்து ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ சொன்ன மாதிரி அவங்களால பிரச்சாரம் செஞ்சு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்காரு. இவர் என்னடானா பிரச்சாரமே செய்யாம வேட்புமனு தாக்கலை மட்டுமே கொடுத்து பேசு பொருளாக மாறிக்கிட்டே இருக்கிறாரு. அதுவும் பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதியும் கொடுக்கப்பட்டாச்சு. நீங்க வந்து வில்லிவாக்கத்துக்கு போங்க, டி நகருக்கு போங்க, 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க, என்ன பேசணுமோ பேசிக்கோங்க அப்படின்னு. அண்ணன் பேச போகிறது என்னவோ 5 நிமிஷம் தான். இதுக்கு வந்து 1 மணி நேரம் கொடுத்துமே எனக்கு அந்த நேரம் வந்து பத்தலை, நான் கேட்ட நேரத்தை விட நீங்கள் குறைவாக கொடுத்துருக்கீங்க, இதுக்கு முன்னாடிலாம் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அனுமதியே கொடுத்தாச்சு, அதான் அனுமதி கொடுத்தாச்சுலாப்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு நேரம் பத்தலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி பிரச்சாரத்துக்கு வராமல் பணியூர்லேயே படுத்திருக்கிறாரு நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இதில் நம்ம என்ன குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, கடந்த முறை பிரச்சாரத்தை ரத்து செய்யும் போது அவர் வந்து பேச இருந்த தொகுதி என்னன்னா வில்லிவாக்கம். இந்த தடவையுமே வந்து பிரச்சாரத்தை ரத்து செய்யும் போது அவர் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வில்லிவாக்கம். இப்போ வில்லிவாக்கத்தில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆதவர்ஜுனா வந்து எப்போவுமே வாலண்டியராக போய் வம்பிழுக்கிறது, விஜயை வந்து மாட்டி விட்டுறது, இப்படிலாம் பண்ணாலுமே தாவேகாவில் போட்டியிடக்கூடிய ஒரு கேண்டிடேட் அவர் அங்கே போட்டியிடுறாரு அப்படிங்கிறதுக்காக வில்லிவாக்கத்தை இப்படி தொடர்ந்து அண்ணன் ஒதுக்கிட்டே இருக்கிறது வந்து நியாயமில்லாத ஒரு விஷயம். கண்டிப்பாக வில்லிவாக்கத்தில் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணியே ஆகணும். ஸோ என்னைக்கு பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.